நம்ம டயட் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டயட் இருக்கிறத தாண்டி, நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு ஒரு ரெசிபி, நமக்கு தனியா டயட் ரெசிபின்னு ரெடி பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் வாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி. இதை ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேங்கிறத பார்ப்போம். குக்கரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி, வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி, பிரியாணிக்கு எப்போதுமே நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கணும். நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இன் மிடில் மீல் மேக்கர் ஒரு 100-150 கிராம்ஸ் எடுத்து அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அது ஊறிட்டு இருக்கிற கேப்பில் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு நல்லா சூப்பராக நல்லா ஜூஸி ஆனதுக்கப்புறமா அதில் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, நான் முளைக்கட்டின பச்சை பயிறு எப்போதுமே வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த மிக்சர் ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டையும் கொத்தமல்லி, புதினா இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எல்லாமே மிக்சர் ஆனதுக்கப்புறமா இதில் தயிர் கொஞ்சம், லெமன் கொஞ்சம் போட்டால் நம்மளுடைய பிரியாணிக்கு தேவையான இந்த பேஸ் ரெடி. இதில் அடுத்து கரம் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் எனக்கு தேவையான 100 கிராம்ஸை தனியாக இன்னொரு குக்கரில் எடுத்துகிட்டு ப்ரௌன் ரைஸ் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணி 3 விசில் விட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தேன்னா என்னோடய ஸ்டைலில் எனக்கு ப்ரௌன் ரைஸ் வெஜ் பிரியாணி தயார். வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி அவங்களுக்கும் 3 விசில் விட்டு லாஸ்ட்டாக அவங்களுக்கு கீ ஆட் பண்ணி டிஃபன் கட்டி கொடுத்துடுவேன். இது என்னோட லஞ்சு, எனக்கான ரெசிபி தயார். இதுக்கு நான் இன்றைக்கி குக்கும்பர் ரைத்தா எடுத்துக்கிட்டேன். வாவ், செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணுங்கள். என் ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.